வெரி குட் மார்னிங் பிரீத்தி. வெரி குட் மார்னிங் திவ்யா. ஸோ நம்ம வந்து நேற்று வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது காலையில் அப்படின்ற விஷயம் தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து அந்த டாபிக் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேர்களை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். திவ்யா, ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பனானா சாப்பிடுவாங்க. ஆமாம், நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணிட்டு பனானா சாப்பிட்டா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் பனானா சாப்பிட்றதால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா பனானாவில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் இருக்கிறதால ஸ்டொமக்கில் மெக்னீஷியம் அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க. அது அதிகமானா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து கெடுதல். ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் பனானா சாப்பிடக்கூடாது. அண்ட் ஆனால் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்க உங்களை மாதிரி, அதாவது வந்து வயசுக்கேற்ற வெயிட் இல்லாமல் கம்மியாக இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் சாப்பிடலாம். பட் அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கிறதால கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்ல வந்து பனானா எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 9/11/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி தசமி. நட்சத்திரம் சதயம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. பிரீத்தி, ஸோ உங்களுக்கு வந்து காலையிலே டொமேட்டோ சாப்பிட்ற பழக்கம் ஏதாவது இருக்கா? எனக்கு பொதுவாகவே டொமேட்டோ பிடிக்காது. காலையில வந்து கண்டிப்பா நான் எடுத்துக்க மாட்டேன். ரொம்பவே நல்ல விஷயம் பிரீத்தி. ஸோ டொமேட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் டானிக் ஆசிட் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து காலையில இன்டேக் பண்றதுனால என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஓகே. அசிடிட்டி ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ டொமேட்டோ மட்டும் இல்லாமல் ரா வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே வந்து காலையில நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஆசிட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து நம்ம ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா வந்து காலைல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெஜிடபிள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து சாப்பிடவே கூடாதான் வெஜிடபிள்ஸ் காலையில எம்டி ஸ்டொமக்ல. ஓகே. சோ நிறைய பேர் வந்து சாலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட் காலை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி எங்க அப்பா காலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷங்க போய் சொல்றேன். இதை ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு இல்லையா? சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்ல இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை நாம் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அன்னையினுடைய அற்புத திருநாமம் நம் இல்லங்களிலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் அள்ளித்தரக்கூடிய அருமை திருநாமங்கள். ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு சக்தி, ஒரு ஆற்றல் படைத்தது. அதை சொல்ல 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 மனிதனுக்கு எல்லா வகையான நன்மைகளும் மங்களங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய மங்களமான திருநாமம் ஓம் நித்ய சுத்தாயே நமக, தூய்மையானவளுக்கு வணக்கம் என்ற திருநாமம். தேவி இந்த உலகத்தினுடைய தூய்மைக்கெல்லாம் தூய்மையாக இருக்கக்கூடியவள். அழுக்கு என்பதை அவளிடத்திலே ஒரு சிறிது கூட பார்க்க இயலாது. தூய்மை என்பது இயற்கை, அழுக்கு என்பது செயற்கை என்று சொன்னார்கள். இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையாக படைக்கப்பட்ட அனைத்தும் தூயதாக இருக்கிறது. ஒரு அழகான முட்டு வெளியிலே வருகிறது, ஒரு அரும்பு வெளியிலே வருகிறது. அப்படி அந்த அரும்பு வெளியிலே வருகிற பொழுது தூயதாக வருகிறது. அது அப்படி அழகாக மலர்கிற பொழுது தூயதாக இருக்கிறது. ஆனால்
காற்றிலே இருக்கக்கூடிய தூசுகள் எல்லாம் அதன் மேலே போய் அதனை அழுக்காக மாற்றுகின்றன. அப்படி தூயதாக இருப்பது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இயற்கையான விஷயம். குழந்தை பிறக்கிற பொழுது தூயதாக பிறக்கிறது. அதனுடைய சுய நினைவு இல்லாத வரைக்கும் அது தூயதாக இருக்கிறது. ஆனால் அது சிந்திக்க தொடங்குகிற பொழுதுதான் இதை சுற்றி இருப்பவர்களுடைய அத்தனை விஷயங்களும் அதனை அழுக்காக மாற்றி தருகிறது. செல்போன் வந்து விட்ட பிறகு நம் பிள்ளைகளிடத்தில் நாமே சொல்லித் தருகிறோம். யாராவது ஒருவர் அழைத்தவுடன் பெயரை பார்த்த பிறகு இவரிடத்தில் கொடுத்தவர் இல்லை என்று சொல் என்று சொல்லுகிறோம். அந்த குழந்தைக்கு பொய் என்று சொன்னால் என்ன என்று தெரியாது. ஆனால் நாம் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். அந்த குழந்தை என்ன சொல்லுகிறது? அப்பா இல்லை என்று சொல்ல சொன்னார் என்று சொல்லிவிடுகிறது. ஏனப்பா பொய் சொல்லுகிறீர்கள் என்று கூட அந்த குழந்தை கேட்கிறது. அப்பொழுது நாம் அசடு விழுகிறோம். அப்படி செயற்கை எது என்று கேட்டால் அழுக்கு. நம்முடைய மனதிலே எல்லா அழுக்குகளும் இருக்கிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அழுக்குகளை வகைப்படுத்துகிறார்கள். பேராசை, இந்த பேராசையினுடைய குழந்தைகளாக இத்தனையும் இருக்கிறது. இந்த அழுக்கையெல்லாம் எதன் மூலமாக நாம் துடைத்து எறிய முடியும் என்று கேட்டால், யார் அழுக்கற்றவளாக இருக்கிறார்களோ அவள் மூலமாகத்தான் துடைக்க முடியும். நாம் உடம்பை தூயதாக்கி கொள்ள வேண்டுமானால் நல்ல நீரிலே நீராடினால் தான் தூயதாக்கி கொள்ள முடியும். சாக்கடை நீரிலே யாராவது நீராடுவார்களா? அப்படி தூயவளாக தேவி இருக்கிறாள். யோகத்தின் தாகம் தீர்க்கும் எங்கள் கிருஷ்ணானந்த தீர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த தீர்த்தம் என்ன செய்கிறது? நம்முடைய மாயா மல அழுக்குகளை கழுவி விடுகிறது. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை அணிந்த பெருமான் குமரன் கிருபாகரனே என்று கந்தர் அலங்காரம் தொடங்குகிறது. ஒரு குழந்தை சேற்றிலே விழுந்து விட்டால் ஒரு குடம் தண்ணீர் போதும். ஆனால் இந்த பிரபஞ்ச சேற்றிலே இத்தனை குழந்தைகள் அல்லவா விழுந்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய கங்கை ஆற்றை கொண்டு கழுவினானாம் எம்பெருமான் சிவபெருமான். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விடுதல். அப்படிதான் பராசக்தி தன் குழந்தைகளை இந்த அழுக்குகளை எல்லாம் கிளைகிறாளாம். ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். பிறவித்துயர்கட நாம் ஆடுகின்ற தீர்த்தம்தான் கிருஷ்ணானந்த தீர்த்தம். அப்படி தீர்த்தனாக தில்லை சிற்றம்பலன் இருக்கிறான். ஆனால்தான் அபிராமபட்டர் என்ன பிரார்த்திக்கிறார்? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை என்று சொல்கிறார். உன்னுடைய அருளாகிய தீர்த்தத்தினாலே என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் துடைக்கிறாய் என்று சொன்னாள். யாராலே துடைக்க முடியும்? யார் அழுக்கற்றவளாக இருக்கிறாளோ அவள்தான் பிறருடைய அழுக்குகளை போக்க முடியும். என் மனத்திலே நான் காமத்தை வைத்துக்கொண்டு, என் மனத்திலே கோபத்தை வைத்துக்கொண்டு, என் மனத்திலே நான் பேராசை வைத்துக்கொண்டு நீங்கள் பேராசைப்படாதீர்கள் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் யாருக்கு தகுதி இருக்கிறது? அம்பிகைக்கு தகுதி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவள் எப்படி இருக்கிறாள்? அழுக்கற்றவளாக இருக்கிறாள். நித்திய சுத்தாயை நமக, யாண்டும் தூய்மையாக இருக்கிறாள். எப்பொழுதும் தூய்மையுடையோ இந்த உலகத்திலே தேவி இருக்கிறாள். அந்த அழுக்கற்ற அந்த தன்மையை நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய எந்த இயற்கையிலே கூட பார்த்து ரசிக்கலாம். வானத்தினுடைய நிர்மலத்தை பார்க்கிறோம். நாம் தான் அதிலே சேட்டலைட் குப்பைகளை கொண்டு போய் போட்டு நிரப்பி கொண்டிருக்கிறோம். கடலை பார்க்கிறோம், தூயதாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அதிலே கொண்டு போய் நாம் கழிவு நீர்களை கலந்து விடுகிறோம். தென்றல் காற்று அவ்வளவு அருமையான தூய்மையாக இருக்கிறது.
நாம் தான் வாகனங்களை எல்லாம் ஒரு வீட்டிற்கு 4, 5 என்று வைத்துக்கொண்டு எரிக்கப்படாத கார்பன் மோனாக்சைடை அதோடு கலந்து நச்சுத்தன்மை உள்ள காற்றாக மாற்றி வைத்திருக்கிறோம். கைகளிலே பாத்திரங்களை மஞ்சள் பையையும் தூக்கி கொண்டு போக மறுத்து கடைகளிலே காப்பி முதற்கொண்டு இன்றைக்கு நாம் நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பரிலே வாங்கி கொண்டு வந்து அதை குடித்து விட்டு அதை உபயோகப்படுத்தி விட்டு மீண்டும் இந்த மண்ணிலே தூக்கி எறிந்து மட்க முடியாத அளவிற்கு மூச்சு முட்ட செய்கிறோம். இந்த மண்ணை அதனை அசுத்தமாக்குகிறோம். ஆனால் அசுத்தமாக்க முடியாத ஒரே பொருள் என்ன தெரியுமா? நெருப்பு. அதன் வடிவம் என்ன தெரியுமா? அதான் பரதேவதை வடிவம். ஆகையினாலே தான் லலிதா சகஸ்ரநாமம் தொடங்குகிற பொழுதே நாம் ஒரு நாமத்தை சிந்தித்தோம். அது என்ன நாமம்? உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். அந்த திருநாமம்தான் ஓம் சிதக்னி குண்ட சம்பூதாயை நமக என்ற திருநாமம். இந்த பிரபஞ்சத்திலே தேவியானவள் நெருப்பிலே இருந்து தோன்றினாள். நீங்கள் இந்த உலகத்திலே காற்றை மாசுபடுத்த முடியும், ஆகாசத்தை மாசுபடுத்த முடியும், நீரை மாசுபடுத்த முடியும், நிலத்தை மாசுபடுத்த முடியும். ஆனால் நெருப்பை மாசுபடுத்தவே முடியாது. என்ன காரணம்? நெருப்பை யார் மாசுபடுத்த முயல்கிறார்களோ அதனையும் தனக்குள்ளே இழுத்து கொண்டு தூய்மையாக மாற்றக்கூடிய வல்லமை நெருப்புக்கு இருக்கிறது. அப்படி நெருப்பிலே இருந்து பிறந்தவள் நெருப்பாகவே இருப்பவளாக பராசக்தி இருப்பதனாலே அவள் தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் தூய்மையாக மாற்றி விடுகிறாள். இப்போ நெருப்பினுடைய பராசக்தியினுடைய தன்மை நெருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவள் தூய்மையாகத்தானே இருக்க முடியும். அந்த தூய்மையைத்தான் நாம் இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். உடல் தூய்மையாக, மனம் தூய்மையாக நாம் நல்லவர்களோடு சேர வேண்டும். நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் அல்லால் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி நல்லவர்களோடு சேர்ந்து நம் நெஞ்சத்து அழுக்கு எல்லாம் அவளுடைய அருட்புணலாலை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் எப்படி இருக்கிறாள்? யாண்டும் தூய்மையுடையவளாக இருக்கிறாள். எப்பொழுதும் தூய வடிவுடையவளாக இருக்கிறாள். வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்து அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லுவார் கம்பர். அப்படி எப்பொழுதும் தூயவளாக இருக்கக்கூடிய பராசக்தியைத்தான் ஓம் நித்திய சுத்தாயை நமக என்று நாம் அழைக்கிறோம். அப்படி தூயவளாக இருக்கக்கூடிய பராசக்தி பரதேவதை நம் உள்ளத்தையும் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் துடைத்து நம்மையும் தூயவளாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த விடியற்காலையிலே வைத்து பரதேவதையினுடைய பரங்கருணையினாலே லலிதா சகஸ்ரநாமத்துடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.